சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான வணக்கங்கள்ப்பா. நேரம் நெருங்குகிறது. மூமெண்ட் இப்போ எல்லாமே வந்து மாறிக்கிட்டு இருக்கு. விளையாட கூட போக முடியல ப்ரோ, பயமா இருக்கு. டக்கு டக்குன்னு ரிசல்ட் வந்த மாதிரி ஞாபகம் இருக்கு. என் ஆள் வந்து பார்த்தீங்கன்னா 450, நான் வந்து 250 அப்படிலாம் சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் கமெண்ட் வந்ததை நம்மளால வந்து பார்க்க முடிகிறது. அது பார்க்கும்போது என்னதான் ஒரு பயம் இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல மெச்சூரில் வந்து இருக்கிறாங்க. அவ்வளோ மார்க் நம்மளும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேட்டில் இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். பயப்படாதீங்க ஃபர்ஸ்ட், ஓகேங்களா? பயப்படாதீங்க. கூலாக ஜாலியாக ஐபிஎல் பார்ப்போம், மார்க்கை தட்டி தூக்குவோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குறிப்பாக தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் எவ்வளோ பேர் வந்து பாஸ் ஆக போகிறீங்க? மினிமம் கண்டிப்பாக வருஷம் வந்து 50,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகுறாங்க. 50,000 ஸ்டூடெண்ட்ஸ். அந்த 50,000 ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஃபெயில் ஆகுறாங்கன்னா, ஆப்சென்ட் ஆகிறது, ஓகேங்களா? அதுலேயே 50% போயிடுது. மீதி எப்படின்னா ஆன்சர் ஷீட்டை ஒன்றுமே எழுதாமல் அப்படியே பிளாங்காக பெரிய எப்படி சொல்கிறது, நாம் தான் இது இப்படி இருந்தாலே மார்க் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வந்துடுற ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க தான் மோஸ்ட்லி ஃபெயில் ஆகிறது. ஆன்சரை ஓரளவு எழுதியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உறுதி. ஆன்சரை நான் ஒன்றுமே எழுதலை, வெறும் 1 பேஜ் தான் எழுதியிருக்கேன், எனக்கு வந்து பாஸ் மார்க் வருமானு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை. டிக் பண்ணுறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான கடுப்பாயிடுவாங்க. ஓகேங்களா? வெறும் 1 பேஜ் 2 பேஜ் எழுதிட்டு வந்திருக்கும் ப்ரோ, எனக்கு 25 மார்க்ஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. இதெல்லாம் தேவையில்லாத ஒரு கொஸ்டின். இந்த மாதிரி இருக்கக்கூடியது கண்டிப்பாக வந்து பாஸ் மார்க் வருமானது டவுட். அதே நீங்கள் ஒரு 3 pages to 5 pages எழுதியிருக்கீங்க, அதில் ஒர்த்தான 25 மார்க்ஸ்க்கான ஆன்சர்ஸ் சார் அட்லீஸ்ட் ஒரு 20 மார்க்காவது கரெக்டாக எழுதியிருக்கீங்க அப்படின்னா அப்படி இப்படி 1/2 மார்க்கு 3/4 மார்க் போட்டு உங்களை எப்படின்னா ஒரு நிலைக்கு ஆவரேஜுக்கு கொண்டு வந்துருவாங்க. ஓகேங்களா? அது ப்ளஸ் இன்டர்னல் மார்க் சேர்த்திங்கன்னா என்ன ஆகும்? பாஸ் ஆகிடுவீங்க, அவ்வளோதான். எப்போவுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்கப்பா, மார்க் உங்களை தீர்மானிப்பது கிடையாது. பேசிக் என்ன இருக்குது, ரொம்ப புரிஞ்சுக்கோங்க. பாஸ், அவ்வளோதான். பாஸாக ஃபெயிலாக தான் கேட்பாங்க. மார்க் 2வது பட்சம் தான் கேட்பாங்க. ஓகேங்களா? இல்லை சில பேர் வந்து மார்க் எடுத்து அதுக்கப்புறம் பாஸ் ஆன்னு கேட்பாங்க. ஓகே, ஸோ 400 மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட் கூட நேற்று போன முறை 2-3 எக்ஸாமில் ஃபெயில் ஆனாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சில சப்ஜெக்ட் அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க, மேக்ஸ் போன்ற பாடங்களில். ஸோ அந்த மாதிரி பாடங்களில் அவங்க வந்து 3-4 பேஜ் தான் எழுதுறாங்க. 400 மார்க், நான் போன முறை 444 மார்க் எடுத்த ஒரு முக்கியமான ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, தீபிகா அப்படின்ற ஒரு மாணவி 444 மார்க், நம்ம சப்ஸ்கிரைபர் தான். எல்லாத்துலேயுமே 70, 65, 85 அந்த மாதிரி. பட் மேக்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மார்க் வந்து 32 தான் வந்திருக்கு. காரணம் என்னென்னா, இன்டர்னலில் ஒரு மார்க் அவங்களுக்கு கம்மி, தியரியிலேயே வந்து மார்க் வந்து கம்மியாயிருக்கு. ஓகேங்களா? இதனால் வந்து என்னாச்சு, அவங்களுக்குமே வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்து வரும். அது மாதிரி இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது. வெற்றிகரமான ஒரு தோல்வி அது. மார்க்கு நல்ல மார்க்கு, பட் ஒரு எக்ஸாமில் ஃபெயிலு, அது இருக்கிறதே ரொம்ப கொடூரமான வழி. அதனால் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபெயில் தான்ப்பா ஆவீங்க. ஓகேங்களா? 7 லட்சம் மாணவர்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய வெற்றிகளை பதிவு செய்வதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளோ லட்சம்? 7 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது வந்து கிடையாது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு சூழ்நிலையிலே 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு முடிவுகள் என்பது வெளியாக போகிறது. யார் எவ்வளவு வெற்றிகளை பெறுகிறார்கள் என்பதை பார்க்கலாம் சில குட்டீஸ்.